ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியாம, அந்த ஆசையை முழுமையாக அவர்களால எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டார்கள். அதற்கு பதிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டனையாக என்ன சொன்னான்? நீங்க சொர்க்கத்திலிருந்து வெளியேறுங்கள். ஆனால் அது சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த செய்த குற்றத்துக்கு உடனடியாக தண்டனை கொடுத்தான். எந்த குற்றம்? என்ன தண்டனை? சூரத்துல் அஅராஃப் 7வது அத்தியாயத்தில் நீங்கள் படியுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், யா பனி ஆதம், அந்த ஆதம் உங்களுடைய தந்தை அவர் செய்த பாவத்திற்கு காரணமாக அவர்களுடைய உடம்பிலிருந்து அவர்களுடைய மறைவான உறுப்புகள் திறந்து விட்டது. அவர்களுடைய ஆடை கீழே விழுந்து விட்டது. அவர்கள் மறைக்கக்கூடிய உறுப்புகளில் அந்த ஆடை அவர்களிலிருந்து வெளியேறி விட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவர்களும் உன்னுடைய தாய் தந்தை முதல் தாய் தந்தை அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அவர்களுக்கு கிடைத்த முதல் தண்டனை அவர்களுடைய மறைவான உறுப்புகளிலிருந்து அவர்களுடைய ஆடை வெளியேறிவிட்டது. அந்த ஆடை வெளியேறின பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? அந்த மரத்துடைய இலையை கொண்டு அந்த மரத்துடைய இலையை கொண்டு தன்னுடைய உறுப்புகளை மறைவான உறுப்புகளை மறைத்து கொண்டார்கள். அல்லாஹ் அந்த இடத்தில் அந்த ஹயாவை பற்றி பேசும் பொழுது வலிபாசு தக்வா ذَلِكَ خَيْرٌ, சிறந்த ஆடை எது தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், சிறந்த ஆடை ذَلِكَ خَيْرٌ, அது தக்வா தான். தக்வாவோடு அந்த மனிதன் இருந்தால் அது சிறிய துணியாக இருந்தாலும் சரி, அது அவர்களுக்கு மிக சிறந்தது. ذَلِكَ خَيْرٌ, இது அவர்களுக்கு மிகவும் நன்றாக ஹைராக இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். அப்ப சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எது சிறந்த ஆடை என்று சொல்லுகின்றான்? பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான துணி போடுவது சிறந்த ஆடை கிடையாது. மற்றவர்களுடைய துணியை மற்றவர்களுடைய ஆடையை திருடுவது, அதை அபகரிப்பது, அல்லது அவர்களிடம் கேட்காமல் போடுவது, இதெல்லாம் ஒரு சிறந்த ஆடை. அல்லது நாம் சம்பாதித்து நாம் போடுவது, இது சிறந்த ஆடை. எதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லவில்லை. எது சிறந்த ஆடை? ஷரியத்துடைய அடிப்படையில் உங்களுடைய தக்வாவை அதிகரிக்கக்கூடிய, ஷரியத்துடைய அடிப்படையில் உங்களுடைய தக்வாவை அதிகமாக்குகின்ற அந்த துணி, அந்த ஆடைதான் சிறந்த ஆடை. வலிவா சுத்தக்வா, தக்வாவுடைய துணி, தக்வாவுடைய ஆடை, இதுதான் சிறந்தது. ذَلِكَ خَيْرٌ, இதுல நல்லது இருக்கிறது, இதுல ஹைர் இருக்கிறது. அந்த ஹைரை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா